இந்தியா முழுவதும் செய்து லாட்டரி தொழில் செய்து கொண்டிருக்கின்ற மார்டின் என்பவருடைய மருமகனாக இன்றைக்கு அறியப்படுகின்றார். கட்சியினுடைய தலைவர்களுடைய அறிமுகமும் ஒரு கிடைத்திருக்கிறது. அந்த மார்டினுக்கு உதவியாக சில வேலைகளை செய்யக்கூடிய இந்த ஆதவ் அர்ஜுனா ரெட்டி என்பவர் இன்றைக்கு எப்படியாவது லாட்டரியை கொண்டு வர வேண்டும் என்று இந்த மார்டின் அவருடைய டீம் என்பது இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியவே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். திரும்ப வேண்டும், நாங்கள் சொல்வதன் மூலமாகத்தான் நீங்க செயல்படுத்த வேண்டும். இந்த வேலையை தடுக்கின்ற ஆதவ் அர்ஜுனாவிற்கு ரைடு விடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரைடு எடுத்திருக்காங்க. இதுதான் உண்மையான பின்னணி என்பதை நமக்கு தெரிந்த வட்டாரங்களில் இருந்து கிடைத்த தகவல்கள். ஆக வணக்கம், நான் உங்கள் ஜீவா. இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் பார்க்க இருப்பது தமிழ்நாட்டில் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுகின்ற நபராக மாறி இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். நமது சடுகுடு சேனலுக்கு நீங்கள் புதிய சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே வணக்கம். இன்றைய தினம் ஆதவ் அர்ஜுன் என்பவர் பற்றி இந்தியா முழுவதும் எல்லா பத்திரிகைகளிலும் மீடியாக்களிலும் அவருடைய பெயர் அடிபட்டு கொண்டிருக்கிறது. அவர் ஒரு அரசியல் கட்சியில் பயணித்தாலும் கூட அவரை பற்றிய பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு பேசப்படுகிறது. அதனால் இவர் யார், அவருக்கு என்ன பின்பலம் இருக்கிறது என்பதை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். நண்பர்களே, இந்த ஆதவ் அர்ஜுனா என்பவர் அவர் திருச்சியை சார்ந்தவர். திருச்சியிலே தன்னுடைய படிப்பை எல்லாம் முடித்துவிட்டு அவர் ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார், ஒரு நிதி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இவருக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால், இவருடைய மாமனார் தொழிலதிபர், குறிப்பாக லாட்டரி தொழிலை இன்றைக்கு இந்தியா முழுவதும் செய்து கொண்டிருக்கின்ற மார்டின் என்பவருடைய மருமகனாக இன்றைக்கு அறியப்படுகின்றார். அவருடைய ஒரே மகள் டெய்சியை காதல் திருமணம் செய்து கொண்டு அவர்களுடைய தொழில் நிறுவனங்களில் இவரும் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தி அவர் அந்த தொழில்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இவர் இன்றைக்கு அரசியல் பின்புலத்திற்கு சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அதை நம்ம அடுத்து பார்க்க இருக்கின்றோம். ஆனா இவருடைய தொழில் என்பது என்ன என்றால், இன்றைக்கு மார்டினுடைய லாட்டரி தொழிலை கவனித்துக் கொள்வது, எந்தெந்த மாநிலத்தில் லாட்டரி தொழிலை விரிவுபடுத்த வேண்டும், எங்கெங்கு விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்கான ஆயத்த வேலைகளை செய்து கொடுக்கின்ற ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார். இவர் கடந்த காலங்களில் அதாவது பிரசாந்த் கிஷோர் என்பவர், அதாவது அரசியல் வியூக அமைப்பாளர் என்று சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோரிடம் தன்னுடைய அரசியல் பணிகளை செய்திருக்கின்றார். அதுபோலதான் தமிழ்நாட்டில் திமுகவிற்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இங்கே பணிபுரிந்த போது அந்த டீமில் இவர் ஆதவ் அர்ஜுனா என்பவர் இங்கே பணிபுரிந்திருக்கிறார், அவர்களோடு பணிபுரிந்திருக்கிறார். அந்த பணிபுரிந்ததுக்கு பின்பு அந்த பணிபுரிகின்ற போது எல்லா கட்சியினுடைய தலைவர்களுடைய அறிமுகமும் இவர் கிடைத்திருக்கிறது. அந்த பணிபுரிந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேற்கு வங்கத்தில் அவருக்கு அதே போல தேர்தல் பணிகளை செய்துகின்ற காலம் என்பது ஏற்பட்டது. அந்த தொடர்பை பயன்படுத்தி மேற்கு வங்கத்தில் லாட்டரியை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார். அதற்கான வேலைகளை மார்டினுக்கு உதவியாக சில வேலைகளை செய்யக்கூடிய இந்த ஆதவ் அர்ஜுனா ரெட்டி என்பவர் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார், அவருடைய மருமகன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எப்படியாவது லாட்டரியை கொண்டு வர வேண்டும் என்று இந்த மார்டின் அவருடைய டீம் என்பது இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு திமுக உடன்படாத நிலைமையும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. திமுகவிற்கு அந்த லாட்டரியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான எண்ணம் என்பது இல்லை. 2003 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த லாட்டரி எவ்வளவு மோசமானது என்பதை புரிந்து கொண்டு ஏழை எளிய மக்களை, விவசாயிகளை, நடுத்தர மக்களை பாதிக்கின்ற ஒரு தொழில், இதை தடை செய்ய வேண்டும் என்று தடை செய்தார்கள் 2003 அம்மையார் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள். அதன் பிறகு தமிழ்நாட்டில் எவ்வளவோ ஆட்சி மாற்றங்கள் என்பது நடந்திருக்கிறது. அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி என்று மாறி மாறி ஆட்சி செய்தாலும் கூட இந்த லாட்டரி தொழிலை இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு அனுமதிக்க கூடாது என்பதில் இரண்டு கட்சிகளும் மிக சரியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பிரசாந்த் கிஷோர் மூலமாக எப்படி கல்கத்தாவில் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியை அணுகி இன்றைக்கு அங்கே லாட்டரி தொழிலை விரிவுபடுத்த முடிந்திருக்கிறது, லாட்டரி தொழிலை மீண்டும் செய்ய முடிந்திருக்கிறது.
அதை போன்று தமிழ்நாட்டில் எப்படியாவது செய்துவிட வேண்டும் என்பதற்கான முயற்சியை லாட்டரி அதிபர் மார்டின் இங்கே செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரங்கள், அதாவது கடந்த காலங்களில் இதுக்கு சட்டமாகவே பிஜேபி என்பது சட்டமாகவே இயற்றியது. பல தொழில் அதிபர்களிடம் பணங்களை பெறுவதற்கு, சட்டப்பூர்வமாக பணங்களை பெறுவதற்கு தேர்தல் பத்திரம் என்ற முறையை பயன்படுத்தி வாங்கினார்கள். அதுபோல இந்த மார்டின் என்பவர் பிஜேபி, காங்கிரஸ், மற்ற திமுக, அதிமுக போன்ற எல்லா கட்சிகளுக்கும் அவர் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பணம் கொடுத்திருக்கிறார். அது ஏறக்குறைய ஒயிட்டாக மாறி இருக்கிறது, கணக்கில் காட்டப்பட்ட கணக்காக சொல்லப்படுகிறது. இவற்றுடைய பின்னணியில் இவர் பல கட்சிகளுக்கும் இவர் பணம் கொடுத்திருக்கிறார். தேர்தல் பத்திரங்களாக பணமாக கொடுத்திருக்கிறார். இந்த தொடர்பையெல்லாம் பயன்படுத்தி எப்படியாவது தமிழ்நாட்டில் லாட்டரி தொழிலை கொண்டு வந்து லாட்டரியை திரும்பி ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆன்லைன் லாட்டரி இருக்கிறது, அதில் கூட பல சிரமங்கள் இருக்கு, விளையாடுபவர்களுக்கு பல சிரமங்கள் இருக்கிறது. அந்த ஆன்லைன் லாட்டரியை தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ்நாடு அரசால் சொல்லப்பட்டு கவர்னர் அவர்கள் அதற்கு முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் எப்படியாவது இந்த லாட்டரி தொழிலை இங்கே கொண்டு வந்து விட வேண்டும், தமிழகத்தில் கொண்டு வந்து விட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரிஜினல் லாட்டரி வந்தால்தான் சுரண்டல் லாட்டரி என்ற ஒன்றும் இருக்கிறது. அந்த சுரண்டல் லாட்டரியை இங்கே முறைப்படுத்தி இங்கே கொண்டு வர முடியும். ஒரிஜினல் லாட்டரி இருந்தால் தான் சுரண்டல் லாட்டரியை இங்கே கொண்டு வர முடியும் என்ற அடிப்படையில் மார்டின் அவர்களுடைய நிறுவனம், அவருடைய பங்குதாரர்கள், அவருடைய தொடர்பில் இருப்பவர்கள் அதுக்கான திட்டங்களை வகுக்கிறார்கள். இப்ப இதற்கு ஒன்று அதிமுக சரியாக வேண்டும் அல்லது திமுக சரியாக வேண்டும். இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அதற்கு உடன்படவில்லை என்றால் அடுத்த ஒரு மாற்றாக அதிமுகவை நாம் இங்கே கொண்டு வர வேண்டும் என்பதற்கான, ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கான பெரிய பின்புலத்தோடு இந்த திட்டங்கள் என்பது வகுக்கப்படுகிறது. அதற்கு இந்த ஆதவ் அர்ஜுன் ஒரு கருவியாக செயல்படுகின்றார். அவருக்கு இயற்கையாகவே அரசியல் ஆர்வம் இருக்கிறது, அவருக்கு சில திறமைகள் இருக்கிறது. இன்றைக்கு அவர் ஒரு விளையாட்டு வீரராக இருந்து கொண்டு தமிழ்நாடு அளவிற்கு இல்ல இந்திய அளவிற்கு கூடைப்பந்தாட்ட சம்மேளனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கு மாறி இருக்கிறார். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அதாவது ஜனவரி மாசத்தில் அந்த கட்சியை ஜனநாயகம் வெல்லும் ஜனநாயகம் என்ற ஒரு மாநாட்டை நடத்தி காட்டி அந்த மாநாட்டில் உறுப்பினராகி அடுத்த மாதத்திலே பிப்ரவரி மாதத்திலே கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற அளவிற்கு உயர்ந்திருக்கிறார். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியவே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். திருமாவர்களே இன்றைக்கு அவருடைய பேச்சை மீற முடியாத நிலைமை என்பது ஏற்பட்டிருப்பதாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் இன்றைக்கு விசிகாவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வேளையில் இன்றைக்கு திமுக இந்த லாட்டரியை அனுமதிக்க முடியாது என்று சொன்ன பிறகு அதாவது அதிமுகவிடம் சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பிரசாந்த் கிஷோரை வருகின்ற 2026 தேர்தலுக்கு இவர்கள் பயன்படுத்திக் கொள்வது, அதிமுகவுக்காக அவர் வேலை பார்ப்பது, அதற்கான கட்டணம் 300 கோடி ரூபாயை மார்டினுடைய நிறுவனம் குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா அதுக்கான திட்டங்களை கொடுத்து அந்த பிளான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 300 கோடி ரூபாய் நான் கொடுத்துறேன், அதிமுகவுக்கு நீங்கள் வேலை பார்க்க வேண்டும் என்று பிரசாந்த் கிஷோருடன் பேசப்பட்டு அதுவும் ஒப்புதல் பெறப்பட்டு இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அதற்கு ஒத்துக்கொண்டிருக்கின்றார். அவங்களுடைய பிளான் என்னன்னாக்க அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், தமிழக வெற்றி கழகம், விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம், இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து இவர்கள் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு பிளான் என்பது அவர்களிடம் இருக்கிறது. அதற்கான முழு செலவையும் இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய மாமனார் மார்டின் மூலமாக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார். இதற்கு பின்னணி காரணம் என்னவென்றால் இங்கே லாட்டரி தொழிலை இங்கே ஆரம்பிக்க தமிழ்நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான அடிப்படை தான் இதுல. ஆனா இன்றைக்கு மத்திய அரசு இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்றைக்கு இவர் மீது ரைடு அடிக்கிறது. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இவர் மேல ஏற்கனவே மார்ச் மாசத்துல ஒரு ரைடு என்பது நடந்தது. யார் மேல? ஆதவ் அர்ஜுனா மீதும் அதே போல மார்டின் மீதும் ரைடு என்பது இடி என்பது நடத்தியது. அந்த ரைடுல அப்ப அரசியல் காரணங்கள் என்பது சொல்லப்பட்டது. தேர்தல் நேரத்தில் இவர் ஒரு அரசியல் கட்சிக்கு சேர்ந்து விட்டார். ஆகவே அதாவது ஜனவரியில் சேர்றாரு, பிசிகால ஜனவரியில் சேர்றாரு, பிப்ரவரியில் துணை பொதுச் செயலாளர் ஆகிறாரு. மார்ச் மாதம் இவர் மீது
அர்ஜுன் ஆதவ் மீது ஆதவ் அர்ஜுனா வீட்டின் மீது ரைடு அடிக்கிறாங்க. யாரு? இடி, மத்திய அரசோட இடி. அப்படிப்பட்ட சூழலில் இது அரசியல் காரணங்களாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு என்ன காரணங்கள், எதற்காக இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனா மீது இவர்கள் ரைடு அடித்திருக்கிறார்கள் என்று விசாரிக்கின்ற போது, இன்றைக்கு அவர்கள் அதாவது வெளிநாட்டில் பணங்களை அவர்கள் மறைமுகமாக கொண்டு செலுத்தியிருக்கிறார்கள். அரசுக்கு கட்ட வேண்டிய வரியை செலுத்தவில்லை. முறைகேடாக பணங்களை இவர்கள் வெளிநாடுகளுக்கு கடத்துகிறார்கள் அல்லது வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வருகிறார்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் மீது ரைடு என்பது நடத்தப்பட்டு இருக்கிறது. இது ஒரு காரணமாக இருந்தாலும் இன்றைக்கு இன்னொரு காரணத்தையும் சொல்லப்படுகிறது. என்னவென்றால், பிஜேபி எப்படியாவது அதிமுகவோடு கூட்டணி வைத்து தமிழ்நாட்டில் போட்டியிட வேண்டும். அதற்கு விஜயை கூட நம்ம உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற பிளான் இருக்கு. ஆனா இந்த ஆதவ் அர்ஜுன் இன்றைக்கு எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றி இங்க அதிமுகவோடு சேர்ந்தால் விடுதலை சிறுத்தைகள் பிஜேபியை உடன்படாது. அப்படி பிஜேபி இங்க உடன்படியாத நிலைமை என்பது ஏற்பட்டால் மூன்றாவது அணி வந்துவிடும். ஆகவே மீண்டும் திமுக என்பது ஆட்சிக்கு வந்துவிடும். இந்த கால்குலேஷன் போட்டு இன்றைக்கு பிஜேபி நெருக்கடி கொடுக்கிறது. நீ அதாவது அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டணி என்பது இருக்கக்கூடாது. அதிமுக என்பது எங்களோடு தான் கூட்டணியில் இருக்க வேண்டும். நாங்கள் சொல்வதன் மூலமாகத்தான் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இந்த வேலையை தடுக்கின்ற ஆதவ் அர்ஜுனாவிற்கு ரைடு விடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரைடு அடிச்சிருக்காங்க. இதுதான் உண்மையான பின்னணி என்பதை நமக்கு தெரிந்த வட்டாரங்களில் இருந்து கிடைத்த தகவல்கள். ஆக இவருடைய பின்புலம் என்பது மக்களை ஏமாற்றி சுரண்டி பிழைக்கின்ற ஒரு லாட்டரி தொழிலை செய்கின்ற நபர் இன்றைக்கு அரசியல் ஆதிக்கம் செலுத்தி 2 கட்சிகளுக்கு இடையே தன்னுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்.